சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். மீனாவும் முத்துவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்க வேலைக்காக கிளம்புறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன மனோஜ், நீ கடைக்கு கிளம்பலையா, வீட்லேயே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, கடையில் இருக்க வேலையை என் ஃப்ரெண்டு சந்தோஷ் பார்த்துப்பாரு, நான் இன்னைக்கு வீட்டில் தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மனோஜ், எதுக்கு நீ கடைக்கு போகலை? நீ கஷ்டப்பட்டு இந்த கடையை ஆரம்பிச்சிருக்க, இந்த பிஸ்னஸை நல்லபடியாக செய்யணுன்றதுக்காக எவ்வளோ வேலை செய்கிற, இன்றைக்கி எதுக்கு நீ வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நான் சொன்னேன்லம்மா, ஏற்கனவே நிறைய வேலை செஞ்சதால் இன்றைக்கி எனக்கு ரொம்ப முடியலம்மா, அதான் வீட்டிலே இருக்கலாம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏம்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானம்மா கடைக்கு போகலை அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மனோஜ், முத்துவும் மீனாவும் என்ன தான் அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும், என்ன தான் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணாலும் உதவி செஞ்சாலும் அவங்க வேலையை எவ்வளோ பொறுப்பாக அக்கறையாக பார்க்குறாங்க. மீனாவுக்கு வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, இருந்தாலும் வீட்டில் இருக்க வேலையும் செஞ்சுட்டு மீனா பூ கடைக்கு கிளம்புறா. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. நீ வீட்டில் இருந்தால் எப்படி சம்பாதிக்க முடியும்? நீ கடைக்கு போனால் தானே பொறுப்பாக வேலையை பார்ப்ப, அதனால தான் கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. அதெல்லாம் என் வேலையை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியுமா? நான் என்ன முத்து மாதிரி எந்த வேலையும் செய்யாமல் பொறுப்பே இல்லாமல் இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? முத்து சாதாரண கார் டிரைவர்மா, நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லாமல் முத்துவும் மீனாவும் என்ன மாதிரி பெரிய பிஸ்னஸ் செய்யலமா. முத்து என்னவோ 8 கார் வச்சுருக்கான், அதனால் ட்ராவல்ஸ் ஆரம்பித்தேன்னு சொன்னாலும் முத்து இந்த வீடு கிடைக்கிறதுக்காக எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான், ஃபினான்ஸ் இருக்குது. முத்து அந்த பணத்தை திருப்பி தரலைன்னா அப்புறம் மறுபடியும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் நிறைய பிரச்சனை வரும். அதனால் அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் எனக்கு அப்படி இல்லைம்மா, பொறுப்பாக என் வேலையை பார்க்குறேன். அதே மாதிரி என் ஃப்ரெண்டு சந்தோஷம் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறாரு. ஒரு நாள் தானம்மா நான் வீட்டில் இருக்கிறேன், என் கடையில் இருக்க வேலையெல்லாம் சந்தோஷம் பிஏ ஜீவாவும் பார்த்துப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு புரியுது மனோஜ், நீ வீட்டில் இருந்தாலும் உன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக பார்ப்பேன்னு தெரியும், இருந்தாலும் உன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் உடனே யோசிக்கிறாரு. நான் எதுக்காக கடைக்கு போகாமல் இருக்கேன்? ஏற்கனவே நான் கடைக்கு போனால் உடனே தேவிகா கனகாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்கே ரோகிணி வேற ஏற்கனவே கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. எப்போ என் பணத்தை திருப்பி தருவேன்னு ரோகிணி வேற கேள்வி கேட்குறாங்க. நான் வேற கனகாவோட வீட்டுக்கு போகலன்னு உடனே இங்கே தேவிகாவும் கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறது? நான் கடைக்கு போனால் கண்டிப்பாக தேவிகா வருவாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு கனகா கிட்ட பேசவே இல்லைன்னு கேள்வி கேட்டால் நான் என்ன சொல்கிறது? நான் கனகாவை எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் தேவிகா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை உடனே ஏற்பாடு பண்ணி தருவாங்கன்னு நினச்சி தான் நான் அவங்க பேச்சை கேட்டேன், இந்த கல்யாணத்துக்கு சரின்னு சொன்னேன். ஆனால் இப்போ அவங்க ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அதனால தான் கடைக்கு போகாமல் நான் வீட்டிலையே இருக்கேன். என் அம்மா என்னை புரிஞ்சுக்காமல் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. எப்பயுமே மீனா முத்துவை பற்றி தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் நிறைய வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு என் அம்மாவே மீனா முத்துவை பாராட்டி பேசுகிறாங்களே, இன்னும் எத்தனை நாள் நான் கடைக்கு போகாமல் என் பிஸ்னஸை கவனிக்காமல் வீட்டிலே இருக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. அப்பப்போ கனகா வேற என் கடைக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன செய்யணும்னு தெரியாமல் தான் நானே வீட்டில் இருக்கேன். இப்போ எங்கள் அம்மாவும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். இங்கே மனோஜுக்கு கனகாவும் தேவிகாவும் ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மனோஜ் கனகா கிட்டேயும் பேசக்கூடாது, தேவிகா கிட்டேயும் பேசக்கூடாது. அவங்க முதல்ல பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கட்டும், அதுக்கப்புறமா தேவிகா பேச்சை நம்ம கேட்கலாம். இல்லைனா கனகாவை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு நம்ம போகவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். இங்கே தேவிகா மனோஜுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் மனோஜ் பேசாமல் இருக்கிறதெல்லாம் கவனிக்கும்போது தேவிகா யோசிக்கிறாங்க. ஏற்கனவே மனோஜ் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நீங்கள் எப்போ தருவீங்கன்னு கேட்டார். நான் தான் இப்போவே மனோஜுக்கு பணம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் எங்கள் பேச்சை கேட்க மாட்டார், கனகாவை பார்க்குறதுக்காக மனோஜ் எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் இப்போ மனோஜ் நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு, கனகா கிட்ட பேசுறதுக்காக வீட்டுக்கு வரவும் மாட்டேங்கிறாரு. கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனோஜ் இப்படி செய்வாருன்னு நான் யோசிக்கவே இல்லை. கனகா மனோஜோட கடைக்கு போகணும், மனோஜ் கிட்ட பேசணும், நான் மனோஜோட கடையிலேயே தான் இருப்பேன்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா. இந்த உண்மையை மனோஜ் கிட்ட சொல்லணும்னு நினச்சி ஃபோன் பண்ணால் மனோஜ் பேச மாட்டேங்கிறாரே, என்ன செய்கிறது? மனோஜை நம்பி கனகாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் மனோஜ் எங்களை ஏமாத்தணுன்றதுக்காக தான் இப்படிலாம் செஞ்சுருக்காரா?
மனோஜுக்காக சக்திவேல் வேற வந்து சப்போர்ட் பண்ணி பேசினாரு. மனோஜ் சீக்கிரமாக தனக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் கனகாவை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாரே. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை நான் கொடுத்துட்டேன்னா மனோஜ் அதுக்கப்புறம் எங்களை கண்டுக்கவே மாட்டார். இப்போவே எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாரு. இப்போவே கனகா கிட்ட பேசுறதுக்காக எங்கள் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறாரு. கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனோஜ் இப்போ வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. கனகா கிட்ட பேசவும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் வந்து ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டேன்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மனோஜ் என்னைக்கும் என் பேச்சை கேட்க மாட்டார். கனகாவை பற்றி யோசிக்கவே மாட்டார். என்ன செய்கிறது? மனோஜுக்கு கனகாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இப்போ கனகா ரொம்ப கஷ்டப்படுறாளே. பேசாமல் மனோஜோட வீட்டுக்கு கனகாவை கூப்பிட்டு போயிடலாமா? என்ன செய்கிறது? எனக்கு என் பொண்ணு கனகாவோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே முத்துவும் மீனாவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க தானே வந்து டெக்கரேஷன்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. முத்துவும் மீனாவும் மனோஜோட சொந்தக்காரங்க தானே. முத்து மனோஜோட தம்பி தானே. பேசாமல் முத்துக்கிட்ட உதவி கேட்கலாமா? அப்போ தான் மனோஜோட வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த உண்மை தெரிய வரும். மனோஜ் தான் கனகாவை கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்களுக்காக மனோஜ் வீட்டில் இருக்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. மனோஜுக்காக இந்த உண்மையை விஜயா கிட்ட சொல்லாமல் அமைதியாக இருந்தேன். கோயிலுக்கு விஜயா வந்திருந்தப்ப அவங்கக்கிட்ட இந்த உண்மையை சொல்லியிருக்கணும். அப்போ மனோஜுக்காக உண்மையை சொல்லாமல் இருந்தேன். ஆனால் மனோஜ் எங்களை ஏமாத்துவார்னு நான் யோசிக்கவே இல்லையே. இனியாவது நான் கவனமாக இருக்கணும். எப்படியாவது இந்த உண்மையை முத்து மீனா கிட்ட சொல்லணும். அவங்கக்கிட்ட நான் கண்டிப்பாக உதவி கேட்கணும். அப்போ தான் கனகா மனோஜோட வீட்டுக்கு மருமகளாக போக முடியும். மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்க முடியும். என்ன செய்கிறது? எப்படி மீனா கிட்ட உதவி கேட்குறதுன்னு புரியலையே அப்படின்னு கனகாவை பற்றி யோசிக்கிறாங்க. கனகாவோட அம்மா தேவிகா. இங்கே மனோஜ் வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே வீட்டுக்கு வந்த அண்ணாமலை மனோஜ் மனோஜ் அப்படின்னு கூப்பிடும்போது அப்பா என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது என்ன மனோஜ் கடைக்கு போகாமல் நிம்மதியாக சந்தோஷமாக ரெஸ்ட் எடுக்கிற? அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீ போயிட்டு வந்ததுலேருந்தே நீ சரியில்லை மனோஜ். என்ன கடைக்கு போகாமல் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற? கடையில் எந்த வேலையும் இல்லையா? இல்லை கடையை பார்த்துக்க வேண்டான்னு யோசிக்கிறியா? அப்படி ஏதாவது உனக்கு ஒரு யோசனை இருந்தால் சொல்லிடு. கடையை மீனாவும் முத்துவும் பார்த்துப்பாங்க மனோஜ் அப்படின்னு இங்கே அண்ணாமலை சொன்ன உடனே மனோஜ் வந்து என்னப்பா அந்த பிஸ்னஸை நான் தான்ப்பா பார்த்துக்கணும். என்னுடைய கடைப்பா. எப்படிப்பா வந்து முத்துவும் மீனாவும் கடையை பார்த்துக்க முடியும்? அவங்களுக்கு என் கடையை பற்றி என்னப்பா தெரியும்? நான் தான் இந்த பிஸ்னஸை நல்லபடியாக செய்வேன். எதுக்குப்பா எப்போ பார்த்தாலும் முத்து மீனாவை மட்டும் பாராட்டி பேசுகிறீங்க? இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்கள் இப்படிலாம் பேசினா எப்படிப்பான்னு சொல்லும்போது இருக்கட்டும் மனோஜ், உன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷம் பிஏ ஜீவாவும் கடையை பார்த்துப்பாங்கன்னு நீ வீட்டில் நிம்மதியாக ரெஸ்ட் எடுத்தனா கடையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நானாவது கடைக்கு போய் கடையை நல்லா பார்த்துப்பேன். நீ எங்ககிட்ட உதவி கேட்கவும் மாட்டிக்கிற, உண்மையை சொல்லவும் மாட்டிக்கிற. எனக்கு ஒன்றுமே புரியல. வர வர நீ என்ன செய்கிறன்னு தெரியல. சரி நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லும்போது அப்பா மீனா வந்துட்டாங்களா? எனக்கு காஃபி வேணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது மீனா இன்னும் வீட்டுக்கு வரல. மீனாவுக்கும் முத்துவுக்கும் நிறைய வேலை இருக்குது. மீனா என்னைக்காவது ரெஸ்ட் எடுத்திருக்காளா? இல்லையே. வீட்டில் இருக்க வேலையை செய்யணும், கடையில் இருக்க வேலையை பார்த்துக்கணும், பூ கடைக்கு போகணும், பூ கொடுக்க போகணும், நிறைய டெக்கரேஷனோட செய்யணும்னு மீனா நிற்க கூட நேரம் இல்லாமல் அவ்வளோ வேலையை செய்கிறா. ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் வீட்டிலையே இருக்கிற, ரெஸ்ட் எடுக்கிற. கடையில் அப்படி என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு அண்ணாமலை சொல்லும்போது அப்பா கடையை நான் நல்லா தான்ப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அப்போ எப்படி ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை உன்னால் ஏற்பாடு பண்ண முடியல? கடையை நல்லா பார்த்துக்கிற, நல்லா சம்பாதிக்கிற, ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருந்தா ரோகிணியால் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. சீக்கிரமாக உனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும்ல. ஆனால் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாமல் ஏன் மனோஜ் இப்படிலாம் செய்கிற அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது அப்பா நீங்கள் இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் எப்படிப்பா? முத்துவுக்கும் மீனாவுக்கும் நிறைய வேலை இருக்குது. ஆனால் என் கடையில் இருக்க வேலையை பார்த்துக்கிறதுக்காக தான் என் ஃப்ரெண்டு சந்தோஷ் இருக்காரு. சந்தோஷ் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. எப்போ கடைக்கு போகணும், எப்போ என் கடையில் இருக்க வேலையை செய்யணும்னு எனக்கு தெரியும்ப்பா. இந்த பிஸ்னஸை நல்லபடியாக பார்த்துக்கணுன்றதுக்காக தான் அம்மா பேச்சை கேட்டு நிறைய படிச்சிருக்கேன். நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன், ஏன்பா என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் உன்னை நீயே ரொம்ப பெருமையாக பேசுகிற. ஆனால் இந்த வீட்டில் உன்னால் மட்டும்தான் மனோஜ் பிரச்சனை வருது. அதனால தான் உனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணவும் மாட்டிக்கிறோம், உதவி செய்யவும் மாட்டிக்கிறோம். சீக்கிரமாக கடையில் இருக்க வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் யோசிக்கிறாரு. நிம்மதியாக இந்த வீட்டில் ரெஸ்ட் எடுக்க முடியல. மீனா எனக்காக சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே என் அப்பா என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு. என்ன செய்கிறது? முத்துவும் மீனாவும் மட்டும்தான் உதவி செய்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வீட்டில் இருக்க எல்லாரும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் வந்து தர வேண்டிய மதிப்பு மரியாதையை கொடுக்குறாங்க. முத்துவுக்கும் மீனாவுக்கும் அதனால் நல்ல பேர் கிடைக்குது. ஆனால் என்ன மட்டும் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு அண்ணாமலை இப்படிலாம் பேசிட்டு போனதால் ரொம்பவே கோபமாக இருக்கார் மனோஜ். அந்த சமயம் மறுபடியும் கனகா ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா மனோஜ் கிட்ட பேச போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு கனகா ஃபோன் பண்ணுறாங்க.
எதுக்கு இப்போ கனகா வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா? நான் இவங்க கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக கடைக்கு கூட போகாமல் வீட்டில் இருக்கேன். மறுபடியும் தேவிகாவும் கனகாவும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறாரு மனோஜ். ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு இங்கே கனகாவோட அம்மா வராங்க. தேவிகா வந்த உடனே, வாங்க மேடம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்குறாங்க. உடனே தேவிகா சொல்கிறாங்க, நான் நல்லா இருக்கேன், ஆனால் மீனாவை பார்த்து பேசணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா கிட்ட பேசணுமா? ஏதாவது டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்க போகிறீங்களான்னு கேட்கும்போது, ஆமாம், மீனா கிட்ட நான் கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? மீனா எப்பயுமே என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. இப்போ தான் அவங்க பூக்கடைக்கு போயிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பூக்கடை எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக மீனாவை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா கண்டிப்பாக அவங்க பூக்கடையில் இருப்பாங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா மீனா கிட்ட பேசலாம் அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. உடனே தேவிகா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் கண்டிப்பாக வந்து மீனாவை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கனகா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, என் பொண்ணு கனகா சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு தேவிகா பேசிட்டு மீனாவை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. இங்கே அடுத்த நாள் கடைக்கு வந்த மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டு சந்தோஷ் கிட்ட வந்து சொல்கிறாரு, ரோகிணி வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதான் ரோகிணி கிட்ட பேசிட்டீங்கல்ல, அப்புறம் எப்படி ரோகிணி வருவாங்க? நீங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணாதான் ரோகிணி வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், தேவிகாவும் கனகாவும் வந்தாங்களான்னு கேட்கும்போது, ஆமாம் மனோஜ், அதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். கனகா வந்ததுக்கப்புறம் மனோஜ் எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. மனோஜ் வீட்டுக்கு என்னை கூப்பிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் கனகாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தால் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிரும்னு நான் தான் கனகா கிட்ட பேசி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் மறுபடியும் நீங்கள் தான் வசமாக மாட்டிக்க போகிறீங்க. தேவிகா வந்து கேள்வி கேட்டால் என்ன சொல்ல போகிறீங்க? அவங்க சொன்ன மாதிரியே நீங்கள் கனகா கிட்ட பேசிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை, எனக்கு என்னவோ தேவிகா நான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக தான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் தேவிகா இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை. அவங்க பேச்சை கேட்டு இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னேன். ஆனால் இப்போ நான் தான் ஏமாந்து போய் நிற்கிறேன். அப்புறம் எதுக்கு நான் அவங்க வீட்டுக்கு போகணும்? எதுக்கு நான் கனகா கிட்ட பேசணும்? கனகா வருவாங்கன்னு தெரியும். தேவிகா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசவே இல்லை. கனகா வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் கடைக்கு வராமல் இருந்தேன். நல்ல வேலை நீங்கள் கனகாவை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரல. அப்புறம் முத்து, மீனா எல்லாரும் என்கிட்ட தான் கேள்வி கேட்பாங்க. எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. இருந்தாலும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இப்போ வரைக்கும் இந்த உண்மை தெரியாது. ஆனால் கனகா மட்டும் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அவ்வளவுதான், எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என் அம்மா அப்பா எல்லாரும் அமைதியாக இருப்பாங்களா, பொறுமையாக இருப்பாங்களா? அப்புறம் என்கிட்ட கேள்வி கேட்பாங்க. அப்புறம் நிம்மதியாக சந்தோஷமாக என் வீட்டில் என்னால் இருக்கவே முடியாது. நல்ல வேலை நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போவும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மனோஜ். ஆனால் கனகா மறுபடியும் வந்தாங்கன்னா நீ என்ன செய்ய போகிறன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லும்போது, நான் தேவிகா கிட்டேயும் பேச போகிறதில்ல, கனகா கிட்டேயும் பேச போகிறதில்ல. அவங்க சொன்ன மாதிரியே கல்யாணம் முடிஞ்ச உடனே நான் கேட்ட உதவியை செஞ்சுருக்கணும். ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் அவங்க அப்படி செய்யவே இல்லையே. கல்யாணம் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது, இப்போ வரைக்கும் அவங்க அந்த பணத்தை ஏற்பாடு பண்ணவே இல்லை. அப்படியே நம்ம கேட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் கனகா கிட்ட பேசணும், அவங்க சொன்ன மாதிரியே வந்து கனகாவை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணணும்ல. கண்டிப்பாக தேவிகா சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் எனக்கு தெரியுது. அதனால தான் அவங்ககிட்ட நான் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், எனக்கு என்னவோ கண்டிப்பாக தேவிகா நீங்கள் கனகா கிட்ட பேசலைன்னா பொறுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்களால கண்டிப்பாக பிரச்சனை வரும். அதனால நீ தான் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சக்திவேல் பேச்சை கேட்டு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ நான் தான் கஷ்டப்படுறேன். என் வீட்டில் என் அப்பா என்கிட்ட கேள்வி கேட்குறாரு, ஏன் சரியாக கடைக்கு போக மாட்டேங்கிற, ஏன் உன்னுடைய வேலையை பொறுப்பாக பார்க்க மாட்டேங்கிறேன்னு கேள்வி கேட்குறாரு. என் அம்மாவும் என்னை புரிஞ்சுக்காமல் பேசுகிறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தேவிகா தானே. அவங்க பேச்சை கேட்டு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்கன்னு நினச்சி கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன செய்யணும்னு தெரியாமல் கஷ்டப்படுறேன். இப்போ வரைக்கும் ரோகிணி வேற ஃபோன் பண்ணுறா, எப்போ எனக்கு தர வேண்டிய பணத்தை திருப்பி தர போகிறேன்னு கேள்வி கேட்குறா. என்ன செய்யன்னு தெரியல எனக்கு அப்படின்னு மனோஜ் மனசு வேதனைப்படுறாரு. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் மனோஜ். உங்கள் வீட்டில் எல்லாரும் சொன்ன மாதிரியே உனக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடச்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் நீ செஞ்சுருக்கணும். ஆனால் சக்திவேல் பேச்சை கேட்டு கல்யாண ஏற்பாடு செஞ்ச, இப்போ என்ன செய்ய போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது, முதல்ல அந்த சக்திவேலை வர சொல்லுங்கள், அவர்கிட்ட நான் பேசணும். சக்திவேல் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கனகாவாலையும் பிரச்சனை வருது, இன்னொரு பக்கம் ரோகிணியாலையும் பிரச்சனை வருது, என் வீட்டில் இருக்க எல்லாரும் என்னை கேள்வி கேட்குறாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? அப்போவே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு. யாராவது என் பேச்சை கேட்டிங்களா? இப்போ நான் தான் வசமாக மாட்டிக்கிட்டு என்ன செய்யன்னு யோசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கீங்க, அப்படி தானே அப்படின்னு மனோஜ் கேள்வி கேட்கும்போது, பொறுமையாக இரு மனோஜ், இப்போ சக்திவேலுக்கு ஃபோன் பண்ணுறேன், அவர்கிட்டயே நீ பேசு அப்படின்னு சொல்கிறாரு சந்தோஷ். இங்கே கனகாவோட அம்மா தேவிகா இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது.
மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும். மீனா உதவி செஞ்சாதான் கனகா விஜயா வீட்டுக்கு மருமகளா போக முடியும். மீனா கிட்ட இந்த உண்மைய சொன்னா கண்டிப்பா மீனா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கனகாவையும் நல்லபடியா பார்த்துப்பாங்க. இனி மனோஜ நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. மனோஜ் அ நம்ம உதவி செய்யணும்னு நெனைக்கிறாரு. ஆனா கனகாவ பார்த்துக்கணும்னு மனோஜ் யோசிக்கவே இல்ல. கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனோஜ் இப்ப வரைக்கும் எங்க வீட்டுக்கு வரல. நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டேங்கிறாரு. இங்க மனோஜ் கிட்ட பேசணும்னு கனகா வந்து எத்தனை முறை மனோஜோட கடைக்கு போயிருப்பா. ஆனா மனோஜ் கடைக்கு வரதும் இல்ல. வேணும்னே தானே மனோஜ் இப்படிலாம் செய்றாரு. அப்ப மனோஜுக்கு சரியான பதில் குடுத்தா தானே மனோஜ் கனகாவ புரிஞ்சுப்பாரு. கனகா எப்படியும் மனோஜோட வீட்டுக்கு மருமகளா போகணும். அப்பதான் கனகாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அப்பதான் கனகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கனகாவும் அ தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா பார்த்துப்பா. அதனால தான் நான் மீனா கிட்ட உதவி கேட்கணும். மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்படின்னு யோசிச்ச தேவிகா இங்க வந்து மீனாவோட பூக்கடைக்கு கிளம்பி வராங்க. இங்க தேவிகா வந்த உடனே, "மேடம் எப்படி இருக்கீங்கன்னு?" கேட்குறாங்க மீனா. "நான் நல்லா இருக்கேன் மீனா. நீங்க எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க எங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் குடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம, உங்க பொண்ணு கனகா எப்படி இருக்காங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "மீனா, அ இப்ப கனகாவ பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க தான் கனகாவுக்கு உதவி செய்ய முடியும். அதனால தான் மீனா உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்கேன்னு" சொல்லும்போது, "கனகாவுக்கு நான் உதவி செய்யணுமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லும்போது, உடனே தேவிகா வந்து மீனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருந்தப்ப, அங்க கல்யாணத்துக்காக மனோஜும் வந்திருந்தாரு" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? எங்களுக்கு தெரியும். ஆனா மனோஜ நாங்க பார்த்து பேசவே இல்ல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தேவிகா வீட்டுக்கு வந்திருந்தேன்" அப்படின்னு சொன்னாரு. அப்பதான் இந்த உண்மை தெரியும். ஆமா, கனகா எப்படி இருக்காங்கன்னு கேட்கும்போது, "கனகா சந்தோஷமா தான் இருக்கா. ஆனா, இந்த உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கணும். கனகாவ கல்யாணம் பண்ணது மனோஜோட ஃப்ரெண்டு சக்திவேல் கிடையாது. மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு வரல. கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் எங்க வீட்டுக்கு வந்தாரு. மனோஜ் பேச்ச கேட்டு தான் நாங்க வீட்லயே கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சோம். ஏன்னா, இந்த உண்மை எங்க வீட்ல இருக்க யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. எனக்கு முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் கனகாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ற உண்மைய வீட்ல எல்லார்கிட்டயும் நான் சொல்லிருவேன்" அப்படின்னு மனோஜ் சொன்னதுனால தான் இந்த கல்யாண ஏற்பாட செஞ்சோம். நீங்க எல்லாரும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. முத்துவும், நீங்களும் மனோஜோட வீட்ல தான் இருக்கீங்கன்ற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கனகா கிட்ட பேசுறதும் இல்ல, எங்க வீட்டுக்கு வரதும் இல்ல. கனகா ரொம்ப கஷ்டப்படுறா. மனோஜ பார்க்கறதுக்காக மனோஜோட கடைக்கு கனகா நெறைய முறை போயிட்டு வந்துட்டா. ஆனா மனோஜ் பேசவே மாட்டிக்கிறாரு. மனோஜ் இப்படி செய்வார்ன்னு நான் யோசிக்கவே இல்ல. மனோஜ் எங்கள ஏமாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம, மனோஜ் எதுக்காக இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய சொன்னாரு தெரியுமா? அப்பதான் ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்த வந்து நான் ஏற்பாடு பண்ணி குடுப்பேன்னு நெனச்சாரு. நான் வந்து மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணணுன்றதுக்காக தான் கனகாவ நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னாரு. ஆனா இப்ப மனோஜ் நான் ஃபோன் பண்ணாலும் பேச மாட்டிக்கிறாரு. மனோஜ பார்க்கலான்னு கடைக்கு வந்தா, மனோஜ் கடைக்கு வரதே இல்லன்னு சொல்றாங்க. என்ன செய்றதுன்னு தெரியல. மீனா நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். கனகா உங்க வீட்டு மருமக. நீங்க தான் விஜயா கிட்டயும், அண்ணாமலை கிட்டயும் இந்த உண்மைய சொல்லணும். கனகாவ உங்க வீட்டுக்கு நீங்க கூப்ட்டு போகணும். மனோஜுக்கு சரியான பதில் கிடைக்கணும். மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு, இப்படி கனகா கிட்ட பேசாம இருந்தா, கனகா எவ்ளோ மனசு வேதனைப்படுவா அப்படின்றத மனோஜ் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாரு. எங்களுக்கு உதவி செய்ய நீங்க தான் இருக்கீங்க மீனா. இந்த உண்மைய முத்துக்கிட்டயும், மீனா கிட்டயும் சொல்லணும்னு நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு நெனச்சேன். அப்பதான் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். நீங்க பூக்கடையில தான் இருப்பீங்கன்னு இங்க ஸ்ருதி சொன்னதால உங்கள பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, "சரி மேடம். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் அங்க தானே இருந்தோம். அப்ப இந்த உண்மைய சொல்லியிருக்கலாமே. மனோஜ் தான் கனகாவ கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு தெரிஞ்சிருந்தா, நாங்க அப்பவே மனோஜ் கிட்ட பேசியிருப்போமே. நீங்க இந்த உண்மைய சொல்லாம, நாங்க அங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக தானே பேசி அனுப்பி வச்சீங்க. அதுக்கப்புறம் இப்ப வந்து உதவி கேட்குறீங்க. நீங்க பேசாம விஜயா அத்தைகிட்டயும், அண்ணாமலை மாமா கிட்டயும் நீங்களே வந்து பேச வேண்டியதானே. நான் எதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்? ஏன்னா நீங்க இந்த உண்மைய எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இப்ப வந்து எங்ககிட்ட உதவி கேட்டா நாங்க என்ன செய்ய முடியும்?" அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா இப்படி பேசுறத கேட்டு, இங்க கனகாவோட அம்மா தேவிகா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. "மீனா, இந்த உண்மைய உங்க எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு எங்க சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க எல்லாரையும் வர வைக்கணும்னு நானும் நெனச்சேன். ஆனா மனோஜ் தான் இப்ப இந்த உண்மைய நீங்க எங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். அப்பதான் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொன்னாரு. முதல்ல எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கட்டும். நானே எங்க வீட்ல எல்லார்கிட்டயும் இந்த உண்மைய சொல்றேன்னு என்கிட்ட சொன்னதால, நானும் மனோஜ் மேல உள்ள நம்பிக்கையில மனோஜ் பேச்ச கேட்டேன். இப்ப என் பொண்ணு கனகா ரொம்ப மனசு வேதனைப்படுறா. கனகா சரியா சாப்பிடுறதே இல்ல. மனோஜ் எதுக்கு வரமாட்டிக்கிறாரு? என்கிட்ட பேச மாட்டிக்கிறாரு. மனோஜ் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல. அப்ப மனோஜ் நம்ம வீட்ல தானே இருக்கணும். மனோஜ்
தன்னுடைய கடைக்கு என்ன கூப்பிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆனா மனோஜ் என்கிட்ட பேச நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே. நான் மனோஜோட கடைக்கு போகணும் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கா. இப்ப நான் என்ன பேசி இந்த பிரச்சனைய வந்து சரி செய்ய முடியும் சொல்லுங்க? என் பேச்ச கனகா கேட்கவே மாட்டேங்கிறா. கனகாவ பத்தி உங்களுக்கு தெரியும். கனகாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கனகா தன்னுடைய குடும்பத்த பார்த்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா மனோஜ் இப்படி செய்றதால என்ன செய்றதுன்னே தெரியாம நான் கஷ்டப்படுறேன். கனகாவோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு பாருங்க மீனா. நீங்க தான் மீனா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நீங்க தான் கனகாவுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இங்க கனகாவோட அம்மா தேவிகா சொல்லும்போது, இருந்தாலும் மனோஜுக்கு இப்ப டிவோர்ஸ் கிடைக்கல. இந்த உண்மைய எங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் கண்டிப்பா நான் சொல்வேன். மனோஜ் இவ்ளோ பெரிய வேலைய செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்காரு. அதனால தான் மனோஜ் சரியா கடைக்கு போறது இல்லையா? ஏன்னா நீங்க கடைக்கு வருவீங்க. மனோஜ் கிட்ட கேள்வி கேட்பீங்கன்றதுக்காக, கடையில எந்த வேலையும் இல்ல. நான் வீட்லயே இருக்கேன்னு நிம்மதியா வீட்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு மனோஜ். கண்டிப்பா இந்த உண்மைய எங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். மனோஜ பத்தின உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு விஜயாத்த யோசிச்சு சரியான ஒரு பதில் குடுக்கணும். அது மட்டும் இல்லாம கனகாவ நீங்க எங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க. நான் கண்டிப்பா உங்க வீட்டுக்கு கனகாவ கூப்பிட்டு வரேன். கனகாவோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். இனி கனகா உங்க வீட்டு மருமகளா உங்க வீட்ல தான் இருக்கணும். கனகாவுக்காக நீங்க தான் பேசணும். அதே மாதிரி மனோஜ் மட்டும் எங்க பேச்ச கேட்காம இருந்தா மனோஜுக்கும் விஜயாவுக்கும் சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்றாங்க தேவிகா. நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. நான் உங்களுக்காக பேசுறேன். ஆனா மனோஜுக்கு கண்டிப்பா சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு மீனா மனோஜ் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அ அவர் நெனச்ச மாதிரியே அவர் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர் நெனச்ச மாதிரியே அ இங்க தேவிகா மனோஜுக்கு உதவி செய்வாங்கன்னு நெனச்சாங்க. ஆனா மனோஜ் தன்னுடைய பேச்ச கேட்க மாட்டேங்கிறாருன்னு, இனி மனோஜுக்கு என்னால உதவி செய்யவே முடியாதுன்னு தேவிகா சொல்றாங்க. அப்ப ரோகிணிக்கு குடுக்க வேண்டிய பணத்த ஏற்பாடு பண்ண முடியாம, இங்க கனகாவோட அம்மா தேவிகா உதவி செய்வாங்கன்றதுக்காக மனோஜ் கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா கனகாவ பத்தி யோசிக்காம இருந்திருக்காரே! மனோஜ் எதுக்காக இப்படிலாம் செய்யணும்னு ஒண்ணுமே புரியல. மனோஜ எப்பயுமே விஜயாத்த பெருமையா பேசுறாங்க. ரொம்ப பாராட்டி பேசுறாங்க. ஆனா மனோஜ பத்தின எல்லா உண்மையும் முதல்ல விஜயாத்தைக்கு தான் தெரியணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க மீனா. அடுத்த நாள் கண்டிப்பா கனகாவ கூப்பிட்டுட்டு தேவிகா வீட்டுக்கு வரட்டும். அதுக்கப்புறம் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் நம்ம உண்மைய சொல்லணும் அப்படின்னு மீனா யோசிக்கிறாங்க. அதனால மீனா, எப்ப தேவிகா வராங்கன்னு தெரியலையே! எனக்கு வேற நெறைய வேல இருக்கு அப்படின்னு யோசிக்கும்போது, அங்க வந்த முத்து, "என்ன மீனா? என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? யார் வருவாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, மீனா பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. "என்ன மீனா அமைதியா இருக்கன்னு?" சொல்லும்போது, உங்க வீட்லருந்து அ இங்க வந்து அத்தை வரேன்னு சொன்னாங்களா? இல்ல வந்து சத்யாவும், ரேகாவும் வரேன்னு சொன்னாங்களா? நானும் அப்பத்துலருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ வந்து யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க. ஆனா உண்மைய சொல்ல மாட்டேங்கிற." அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்ப உண்மைய சொன்னா, கண்டிப்பா என் வீட்டுக்காரர் முத்து வீட்ல எல்லார்கிட்டயும் உண்மைய சொல்வாரு. இதனால நெறைய பிரச்சனை வரும். ஆனா, கனகாவும், தேவிகாவும் வந்தா தான் இந்த உண்மைய நம்ம சொல்ல முடியும். ஒருவேள அவங்க வரலனா, அப்புறம் நம்ம எதுக்காக இந்த உண்மைய சொல்லணும்? ஏற்கனவே விஜயா அத்த என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் வந்து வேலைக்கு போறது விஜயா அத்தைக்கு பிடிக்கல. ஏதாவது ஒரு வேல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நான் வந்து மனோஜ பத்தின உண்மைய சொன்னா, விஜய் அத்த புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனா, கனகா நம்ம வீட்டுக்கு வந்தா தான், உண்மைய ரொம்ப தெளிவா சொல்ல முடியும். அப்படின்னு மீனா வந்து பதில் பேசாம அமைதியா இருக்காங்க. உடனே முத்து சொல்றாரு, "சரி மீனா, எனக்கு நெறைய வேல இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லும்போது, மீனா சொல்றாங்க, "நீங்க சாப்பிட்டுட்டு தான் வேலைக்கு கிளம்பணும்." அப்படின்னு சொல்றாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உடனே அங்க வந்த மனோஜ், "அம்மா, எனக்கு நீங்க சாப்பாடெல்லாம் எடுத்து வைங்க. எனக்கு கடையில நெறைய வேல இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, "சரி மனோஜு, முதல்ல நீ வந்து சாப்பிடு. நீ தான் பெரிய பிசினஸ் செய்ற. நெறைய சம்பாதிக்கிற மனோஜு. நீ தான் வந்து முதல்ல சாப்பிடணும்." அப்படின்னு சந்தோஷமா விஜயா சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. உடனே விஜயா முத்துக்கிட்ட சொல்றாங்க, "முத்து, நீ சாதாரண கார் டிரைவர் தானே. நீ எப்ப வேணாலும் வேலைக்கு போலாம். ஆனா மனோஜ் அப்படி இல்ல. தன்னுடைய பிசினஸ பார்த்துக்கணும்னு எவ்வளோ சீக்கிரமா கடைக்கு கிளம்புறான் பார்த்தியா? ஆனா நீங்க சம்பாதிக்கிற பணத்த என்கிட்டயா குடுக்குறீங்க? இல்லையே. தேவையில்லாம செலவு செய்றீங்க. ஆனா மனோஜ் அப்படி இல்ல. தன்னுடைய திறமையால மனோஜ் கண்டிப்பா முன்னேற போறான். அப்படிதானே மனோஜு? மனோஜ், உனக்கு மட்டும் சீக்கிரமா டிவோர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா, உனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்கும். சீக்கிரமாவே உனக்கு நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போறேன்." அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்கும்போது, மனோஜ் பதில் பேசாம ரொம்ப அமைதியா இருக்காரு. ஏற்கனவே கனகாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன். இப்ப இந்த உண்மை வீட்ல யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். அம்மா வேற இப்படிலாம் பேசுறாங்களே! என்ன செய்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படின்னு மனோஜ் வந்து அமைதியா இருக்காரு. "என்ன மனோஜு, இதெல்லாம் கேட்டு நீ சந்தோஷப்படணும் மனோஜ். நீ சரியா சாப்பிடவே மாட்டிக்கிற." அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த சமயம் கனகா வீட்டுக்கு வராங்க. கனகா வந்த உடனே, "மனோஜ், மனோஜ்" அப்படின்னு கூப்பிடுறாங்க.
உடனே அங்கே வந்த மீனா, கனகா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கனகா நீங்கள் வந்துட்டீங்களா? நீங்கள் வந்து சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் வீட்டுக்காரர் மனோஜ் எங்க? மனோஜை பார்த்து பேசணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். மனோஜ் எங்கே இருக்கீங்க மனோஜ் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே விஜயா, அண்ணாமலை, மனோஜ் எல்லாரும் வராங்க. விஜயாவோட வீட்டுக்கு கனகா வந்ததை பார்த்துட்டு மனோஜ் ரொம்பவே பதட்டமாக இருக்காரு. உடனே மனோஜ், கனகா மட்டும் என்னை பார்த்துட்டா அவ்வளவுதான், என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும்போது மீனா சொல்கிறாங்க, நீங்கள் வாங்க கனகா, உங்களுக்காக நான் பேசுகிறேன்னு சொல்லும்போது மீனா கிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க, என்ன மீனா, எதுக்கு இவங்க இங்கே வந்திருக்காங்க? இவங்கள பற்றி எனக்கு தெரியும். கனகாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? மனோஜை வேற கூப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குது ஒன்றுமே புரியல. நீ தான் கனகாவை இங்கே வர சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை நான் வர சொல்லலை. அப்படியே நான் வர சொன்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்னு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டாமா? கனகா இப்போ மனோஜ்கிட்ட தானே பேசணும்னு வந்திருக்காங்க. கனகா எதுக்கு மனோஜ் கிட்ட பேசணும்னு யோசிச்சு பாருங்க அத்தைன்னு சொல்லும்போது, மனோஜ் தன்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தப்ப கனகாவை நான் பார்த்தேன். ஆனால் கனகா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு விஜயா மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க எல்லாரும் யோசிக்கிறாங்க. அந்த சமயம் மீனா ரொம்ப கோவமா மனோஜ் கிட்ட பேசுறாங்க. என்ன மனோஜ் அமைதியா இருக்கீங்க? கனகா எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் மனோஜ் வந்திருக்காங்க. ஆனா நீங்க எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனா என்ன பேசுறீங்க? கனகா எதுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா உங்ககிட்ட பேசணும்னு உங்க கடைக்கு வந்தாங்க. நீங்க கடைக்கு போறதே இல்லைல்ல, கடைக்கு வர மாட்டேங்கிறீங்கன்னு உங்க வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா கனகாவை நீங்க தானே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போனது நீங்க தானே. அதனால தான் கனகா உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நீங்க தான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட பேசவே இல்லை, அவங்க வீட்டுக்கு போகவும் இல்லை. அதான் அவங்களே இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு மீனா பேச ஆரம்பிக்கும் போது உடனே முத்து சொல்கிறாங்க, மீனா என்ன சொல்கிற, நீ உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. மனோஜ் நம்ம கிட்ட என்னெல்லாம் பேசினாரு, ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன் அப்படின்லாம் சொன்னார்ல, அவர் உண்மையை சொல்லலைங்க. அவர் சொன்னது எல்லாமே பொய் தான். கனகா இப்போ என்ன செய்யன்னு தெரியாமல் மனோஜை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. மனோஜ் எதுக்கு கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியுமா? ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தை மனோஜால் ஏற்பாடு பண்ண முடியல. கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அதனால் மனோஜுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். மனோஜ் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். மனோஜ் தன்னுடைய பிஸ்னஸை நல்லா பார்த்துக்கலாம். மனோஜ்க்கு வந்து இங்கே வந்து தேவிகா சப்போர்ட் பண்ணுவாங்க. ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்போ இங்கே கனகாவோட அம்மா தேவிகா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதுக்காக கனகா கிட்ட பேசாமல் கனகாவோட வீட்டுக்கு போகாமல் இருந்ததால் இந்த உண்மையை என்கிட்ட வந்து சொன்னாங்க, உதவி கேட்டாங்க. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் இந்த உண்மை தெரியணும். அப்போ தான் என் பொண்ணு கனகா உங்கள் வீட்டில் மருமகளாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே மனோஜ் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருல்ல, அதுக்கான எல்லா ஆதாரமும் தேவிகா கிட்ட இருக்குது. அவங்க நினச்சா இப்போ மனோஜுக்கு சரியான பதில் கொடுக்க முடியும். அவங்க போலீஸ்கிட்ட உதவி கேட்டால் மனோஜோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அத்தை உங்கள் புது மருமக கனகா தான். நீங்கள் தானே சொன்னீங்க மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. உண்மையாகவே கனகா பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு தான். ஆனால் மனோஜ் இங்கே கனகாவையும் தேவிகாவையும் ஏமாத்தணும்னு நினச்சி தான் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காரு. இந்த உண்மையை நம்மக்கிட்டேயும் சொல்லாமல் இருந்திருக்காரு. மனோஜ் நம்மக்கிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். மனோஜ் நம்மளையும் ஏமாத்திருக்காரு. என்ன மனோஜ் அமைதியாக இருக்கீங்க? உங்கள் மனைவி கனகா கிட்ட நீங்கள் பேச வேண்டிதானே? இந்த உண்மை எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கல்ல. இப்போ கனகா இந்த வீட்டு மருமக, கனகா இங்கே தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோபமாக சொல்லும்போது, என்னது கனகா என்னுடைய மருமகளா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அத்தை உங்கள் புது மருமக கனகா தான் அப்படின்னு உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் விஜயா கிட்டேயும் மனோஜ் கிட்டேயும் இங்கே மீனா ரொம்ப கோவமாக கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. பதில் பேச முடியாமல் அமைதியாக இருக்காரு மனோஜ். உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன மனோஜ் அமைதியாக இருக்க, மீனா சொல்கிறது எல்லாமே உண்மைதானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாப்பா உண்மைதான். ஆனால் மீனா இந்த உண்மையை தெரிஞ்சுப்பாங்க, எல்லார்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லுவாங்கன்னு நான் யோசிக்கவே இல்லைப்பா. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. அப்பா நான் இங்கே தானேப்பா இருக்கேன், நான் கனகா வீட்டுக்கு போகவே இல்லைப்பா. அப்பா கனகா நம்ம வீட்டில் இருக்க வேண்டாம்ப்பா, பேசாமல் தேவிகா கிட்ட சொல்லி கனகாவை கூப்பிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே மீனா சொல்கிறாங்க, எப்படி மனோஜ் அப்படிலாம் சொல்ல முடியும்? நீங்கள் தானே கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை. ஆனால்
ரோகிணிக்கு தர வேண்டிய பணத்தையும் நீங்கள் கொடுக்கல. ஆனால் இப்படி எங்ககிட்ட சொல்லாமல் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ கனகா உங்கள் மனைவி உங்கள் வீட்டில் தானே இருக்கணும். இப்போ இப்படி பேசினா எப்படி மனோஜ்? செய்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக இருந்தால் பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா? மனோஜ் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செய்வார். ஆனால் விஜயாத்தை மனோஜை விட்டு கொடுக்காம சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. மனோஜ் நிறைய சம்பாதிக்க போகிறான். மனோஜ் பெரிய பிஸ்னஸ் செய்கிறான். அதனால் மனோஜ் தான் இந்த வீட்டில் சாப்பிடணும். இங்கே முத்து சாதாரண கார் டிரைவர் தானே, அப்புறமா சாப்பிடலாமே அப்படின்னு என்னென்ன பேசுனீங்க. உங்கள் பையன் மனோஜை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க. என்னையும் என் வீட்டுக்காரர் முத்துவையும் புரிஞ்சுக்காம எங்களை எவ்வளோ ஏளனமாக பேசுனீங்க. ஆனால் மனோஜ் என்ன வேலை செஞ்சுருக்காருன்னு பார்த்தீங்களா? மனோஜை பற்றி இப்போவாது புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படின்னு மீனா விஜயா கிட்ட கேள்வி கேட்கும்போது உடனே விஜயா, என்ன மனோஜ் இதெல்லாம்? அப்போ உன்னுடைய ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னியே, அப்போ அதெல்லாம் உண்மை இல்லையா? நீ தான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? நீ கோயிலுக்கு வந்திருந்தப்ப நான் தான் உன்கிட்ட கேட்டேன்ல. ஆனால் என் ஃப்ரெண்டு சக்திவேல் தான் கனகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு நீ தானே மனோஜ் சொன்ன. ஆனால் இப்போ நீ சொன்னது எல்லாமே பொய் தான்னு ரொம்ப தெளிவாக புரியுது. ஏன் மனோஜ் இப்படிலாம் செஞ்ச? இந்த மீனா என்ன கேள்வி கேட்குறா மனோஜ். மீனா என் மருமகளே இல்லைன்னு மீனா கிட்ட நான் சரியாக பேசவே மாட்டேன். இந்த வீட்டில் இருக்க வேலையெல்லாம் மீனா தான் பார்த்துக்கணும்னு சொல்வேன். ஆனால் மீனா என்ன கேள்வி கேட்குறா மனோஜ். இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே மனோஜ் அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. மீனா சொல்கிறாங்க, என்னதான் நீங்கள் மனோஜ் கிட்ட இப்படிலாம் பேசினாலும் மனோஜோட மனைவி கனகா இனி நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. அப்படி கனகாவை நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கலனா கண்டிப்பாக தேவிகா உங்களுக்கும் மனோஜுக்கும் சரியான பதில் கொடுக்கறதுக்காக போலீஸ்கிட்ட உதவி கேட்பாங்க. அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க விஜயாத்த. அதனால இனி கனகா நம்ம வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. நீங்கள் கனகாவை மருமகளாக ஏற்றுக்கணும். என்னதான் மருமகளாக ஏற்றுக்காம எப்போ பார்த்தாலும் தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வீங்க. ஆனால் கனகா உண்மையாகவே பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்கள நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கணும். ஆனால் மனோஜ், உங்களுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கவே இல்லை. இந்த உண்மை ரோகிணிக்கு தெரிஞ்சா அப்புறம் உங்களுக்கு இன்னும் சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு மனோஜை பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் தெளிவாக உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் மனோஜ் கிட்டேயும் விஜயா கிட்டேயும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க மீனா. மீனா சொன்ன உண்மையால் மனோஜும் விஜயாவும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறாங்க. இங்கே அண்ணாமலை வீட்டில் இருக்க எல்லாரும் விஜயா மேலேயும் மனோஜ் மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க. மீனா விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்குறாங்க. உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் மனோஜ் மேலேயும் விஜயா மேலேயும் ரொம்பவே கோபமாக இருக்காங்க மீனா.